ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்டான ப்ராஜெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரண்ட் எண்டை வந்துட்டு மெயினாக எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்கன்னா. ஸோ இன் திஸ் ப்ராஜெக்ட் we are going to change the text to uppercase, lowercase and also text to speech. இந்த 3 ஆக்ஷன்ஸ் தான் எப்படி வந்துட்டு நம்ம HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஹலோன்னு கொடுத்துட்டு அப்பர் கேஸ், லோவர் கேஸ் அண்ட் லிசன் பட்டன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்டோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வாட் we are going to make is header, அப்புறமா ஒரு சின்ன கண்டெய்னருக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு பாக்ஸ் அண்ட் 3 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ். ஒன்று வந்துட்டு அப்பர் கேஸாக மாற்றக்கூடியது, இன்னொன்று லோயர் கேஸ். தி அதர் ஒன் இஸ் we are going to use it as a text to speech பட்டனாக மாற்றுறதுக்கான, லைக் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுக்கான பட்டனாக யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ கீழே வந்துட்டு எப்படி காப்பிரைட் கிளைம் வந்துட்டு டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இதில் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரியான சைஸஸ் வந்துட்டு மீடியா கொரீஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு லேப், டேப்லெட், அது மாதிரி மொபைலோட டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு மாறும், அதுக்கு எப்படி நம்ம மீடியா கொரீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த ப்ராஜெக்டில் பார்க்கலாம். ஸோ we having 3 different files. ஒன்று வந்துட்டு HTML, CSS and JavaScript. ஸோ HTML ஃபைலில் ஃபஸ்ட்டு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ HTML நம்ம எப்பவும் போல் பேசிக் சென்டெக்ஸ் போட்டுக்கலாம். டைட்டில், ஸ்டைல் ஃபைலையும் லிங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஃபைலையும் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் ஃபைல் எப்படி லிங்க் பண்ணோம்னா, ஸ்கிரிப்ட் டேக் போட்டுட்டு SRC சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் கொடுத்து ஃபைலோட பாத் போட்டோன்னா இட் ஆட்டோமேட்டிக்லி லிங்க் வித் HTML. ஸோ CSSல வந்துட்டு நான் வந்துட்டு இன்டர் அப்படிங்கிற ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சைட் த பாடி ஐம் கோயிங் டு ஹாவ் லோகோ வித் கிளாஸ் நேம் லோகோ. நான் லோகோ வந்துட்டு என்னோடய நேம் போட்டுக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேமில் ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு 2 டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 இதை எப்படி ஸ்டைல் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக ஹோல் பாடி வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி இன்டர் கொடுத்துக்கிறேன். என்ன டெக்ஸ்ட் நீங்கள் போடும்போதும் அதோட ஃபாண்ட் ஃபேமிலி இன்டராக இருக்கும். ஸோ மார்ஜின் வந்துட்டு 0, விட்த் வந்துட்டு 100% எடுத்துக்கிட்டோம். ஹைட்டையும் 100 வியூ ஹைட் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அண்ட் அலைன் ஐட்டம், ஜஸ்டிஃபை கண்டென்ட் எல்லாம் சென்டர். ஸோ the container we are going to add after will take the center of the div, center of the body. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலருக்கு நான் HSL கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் 236 ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலரிஷ் கொடுத்துக்கலாம். ஸோ லோகோ போய்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். பொசிஷன் ரிலேட்டிவ் அப்சல்யூட் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பாடி ரிலேட்டிவாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி டாப் பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணி டாப் 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி த டெக்ஸ்ட் வில் டேக் த place that is below 20%, I mean 20 pixel of the body. ஸோ லெஃப்ட்டில் வந்து ஒரு 10% இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ராஜெக்டை டார்கெட் பண்ணி அதே மாதிரி பொசிஷன் அப்சல்யூட் டாப்லேருந்து 20 பிக்சல் இருக்கணும். கலரையும் ஒயிட் மாற்றிடலாம். அதே மாதிரி இது லெஃப்ட்லேருந்து 10% கொடுத்தோம் இல்லையா, அது வந்துட்டு ரைட்லேருந்து 10%. ஸோ ரைட் சைட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு 10% வந்துட்டு அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹெட்ரோட பார்ட்டை முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மெயின் பார்ட்டுக்கு போயிடலாம். மெயினில் வந்துட்டு we are going to have a container இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நம்ம கண்டெய்னர் கிளாஸ் யூஸ் பண்ணியே போட்டுக்கலாம். இந்த கண்டெய்னர் will have ஒரு இன்புட். அந்த இன்புட்டில் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட இன்புட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இன்புட் வந்துட்டு டைப் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கிறேன். பிளேஸ் ஹோல்டர் என்டர். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஐடி நேம் இன்புட் அப்படின்னே கொடுத்துக்கலாம். ஸோ we can use it in our JavaScript. ஸோ ஓகே, ஸோ இன்புட் கொடுத்துட்டோம். நீங்கள் வெப் பேஜ்லேயே பார்க்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் ஸ்டைல் பண்ணும்போது இப்போ 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, கண்டெய்னர் அண்ட் இன்புட். ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஸ்டைல் பண்ணும்போது விட்த் வந்துட்டு ஒரு 1400 பிக்சல் கொடுத்து பார்க்குறேன். ஸோ மினிமம் விட்த் வந்துட்டு 90% ஆஃப் த ஸ்க்ரீன் சைஸ். ஹைட் வந்துட்டு ஒரு 65% ஆஃப் த ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லீனியர் பேக்ரவுண்ட் கொடுக்கணும். பேக்ரவுண்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ண முடியும். ஸோ லீனியர் கிரேடியண்ட்டில் டு த டாப் கொடுத்துக்கிறேன். டு த டாப் வந்துட்டு எப்படி இப்போ ஆர்ஜிபி அண்ட் ஹெச்எஸ்எல் யூஸ் பண்ணுறதோட டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்ஜிபி அப்படின்றது இட்ஸ் அ மிக்சிங் ஆஃப் கலர்ஸ். ஹெச்எஸ்எல்ங்கிறது 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரம் த பாட்டம் டு டாப்புக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேடியண்ட்டான கலர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன் பாக்ஸுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். விட்த் வந்துட்டு 400 பிக்சல்லாம் கொடுக்கணும்னு இல்லை. இட் இஸ் அப் டு யூ. 100 pixels ஆர் 1000 pixels, 400 pixels, anything is fine. ஆர் இல்லைன்னா நீங்கள் விட்த் வந்துட்டு மினிமம் விட்த் 80% ஆர் விட்தே இல்லாமல் விட்த் மினிமம் விட்த் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு விட்த் வந்துட்டு ஒரு 80% எடுத்துக்கிட்டோம், ஹைட் ஒரு 65% எடுத்துக்கிட்டோன்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன் 20 pixels. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்டட் கார்னர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம் எல்லாமே சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு வந்துட்டு இன்சைட் த கண்டெய்னர் எவ்ரிதிங் இஸ் டேக் த சென்டர். ஸோ ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு காலம். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஆட் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே 1 by 1 கீழே வந்துட்டுருக்கும். ஸோ கண்டெய்னருக்கு அப்புறம் இன்புட் ஸ்டைல் பண்ணணும் இல்லையா. ஸோ இன்புட்க்கு நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஐடி டார்கெட் பண்ணிக்கலாம் ஆர் ப்ளைனாக நம்ம இன்புட் அப்படின்னு கூட கொடுத்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ 2 போடும்போதுமே நம்மளுக்கு கரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதோட விட்த் வந்துட்டு 400 pixel கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸிமம் விட்த் எவ்வளோ எடுத்துக்கணும்னா 70% ஆஃப் த கண்டெய்னர். ஹைட் வந்துட்டு ஒரு 25 pixel கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ப்ளைனாக பொசிஷன் அப்சல்யூட் கொடுக்காம டாப் 30 அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன்னா அது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது வெப் பேஜ். மார்ஜின் டாப் கொடுத்தாலும் அதே தான். ஸோ இதே இடத்துல நான் பேரண்ட்டை வந்துட்டு பொசிஷன் ரிலேட்டிவாக கொடுத்து அதோட சைல்டை வந்துட்டு பொசிஷன் அப்சல்யூட்டாக கொடுத்து டாப் 30 pixel அப்படின்னு கொடுக்கும்போது இட் கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட். அதுக்காக தான் நம்ம இந்த பொசிஷன் அப்சல்யூட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பேடிங் வந்துட்டு ஒரு 10 pixel டாப் அண்ட் பாட்டம் அண்ட் 10 pixel ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட பார்டர் வந்துட்டு டார்க்காக தெரியுது இல்லையா, அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒரு 0.5 pixel விட்த்தில் வந்துட்டு சாலிடாக ஒரு பிளாக் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணும்போது அவுட்லைன் வருது இல்லையா. ஸோ அவுட்லைன் வேணாம் அப்படிங்கிறப்போ இப்போ கிளிக் பண்ணும்போது நமக்கு அவுட்லைன் வரல. அவுட்லைன் வேணாங்கிறப்போ நம்ம நன் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர் பார்டர் ரேடியஸ் கூட ஒரு 10 pixel, பாக்ஸ் ஷேடோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்புட்டில் இருக்கிற பிளேஸ் ஹோல்டரை வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு சூடோ எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சூடோ எலமெண்ட் பிளேஸ் ஹோல்டர்னே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு கலர் பிளாக் ஆர் ஒயிட் எனிதிங் இஸ் குட். ஸோ நான் பிளாக்காக வச்சுக்கிறேன். ஸோ ப்ரிட்டி மச் நம்மளோட இன்புட் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்புட்க்கு அப்புறம் என்ன இருக்கணும், நம்மளோட ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இல்லையா. ஸோ அந்த பட்டன்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கண்டெய்னர் போட்டுட்டு இந்த கண்டெய்னர் வில் ஹோல்ட் தி 3 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் ஃபார் லோவர் கேஸ், அப்பர் கேஸ் அண்ட் லிசனிங். ஸோ அதோட பேரும் கூட அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் லிசன்னே கொடுத்துக்கோங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ பட்டன் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பட்டனை ஃபஸ்ட்டு ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் போட்டிருக்கிறது பட்டன் கண்டெய்னர் இல்லையா. பட்டன் கண்டெய்னரை டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் கண்டெய்னர் டார்கெட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது தான் அது எல்லாமே ஒரு ரோவாக அலைன் ஆகும். ஸோ அதோட பொசிஷனை வந்துட்டு ஆல்ரெடி பேரண்ட் கண்டெய்னர் ரிலேட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு கொடுத்து டாப்லேருந்து எவ்வளோ ஒரு 120 pixel இருக்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ கேப் வந்துட்டு 30 pixel பிட்வீன் தம். ஸோ இது வந்துட்டு பட்டன் கண்டெய்னர். ஸோ இதுக்கப்புறம் பட்டன் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற 3 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்பர் கேஸ், லோவர் கேஸ், லிசன் அப்படின்னு கிளாஸ் நேம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாஸ் நேம் டார்கெட் பண்ணலாம். ஆர் பிளெயினாக வந்துட்டு டாட் பட்டன் கண்டெய்னர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டிருக்க டேகை போட்டு கூட நம்ம ஈஸியாக ஸ்டைல் பண்ண முடியும்.
ஸோ இப்படி ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஒரே மாதிரி ஸ்டைல் எடுக்குதுன்னா இந்த மாதிரி கமா போட்டு we can easily target. ஸோ பார்டர் வந்துட்டு வேணாம், நன் கொடுத்துடலாம். பேடிங் வந்துட்டு 10 pixel and 20 pixel, 10 pixel டாப் அண்ட் பாட்டம், 20 pixel ரைட் அண்ட் லெஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட பட்டனுக்கு வந்துட்டு ஒரு பார்டர் ரேடியஸ் ஒரு 10 pixel கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் இல்லையா, ஃபாண்ட் ஃபேமிலி இன்டர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த இன்டர் வந்துட்டு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகலைங்கிறதுனால. அப்புறமா கலர் ஆஃப் தி டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், இல்லை பேக்ரவுண்டில் லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி ஒரு கிரேடியண்ட்டான கலர் கூட கொடுக்கலாம். ஸோ பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு பட்டன் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பாக்ஸ் ஷேடோவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கர்சரை பாயிண்டர் ஆக்கிக்கலாம், இட்ஸ் அ பட்டன் இல்லையா, அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா பட்டன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். பட்டனுக்கான இதுவுமே கொடுத்தாச்சு, ஸ்டைலில் வந்துட்டு டார்கெட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ கிளிக் பண்ணும்போது அதோட ரிசல்ட் எங்கே இதாகணும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம ப்ளைனாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பட்டன் கண்டெய்னருக்கு ஹாவர் எஃபெக்ட் கொடுக்கும்போது இன்னுமே ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அப்படியே எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் கலரில் ஒரு சின்ன சேஞ்சஸ் ஹாவர் பண்ணும்போது மட்டும் எக்ஸாக்ட்லி நடக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ RGBAல ஆட் பண்ணி அதோட அப்பாசிட்டியை வந்துட்டு 0.5% கொடுத்து பார்க்குறேன். ஓகே, 0.8 வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம அதுக்கப்புறமா ரிசல்ட் போட்டோம் இல்லையா, ஸோ இப்போ ரிசல்ட் வந்துட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட்டோட பொசிஷன் அப்சல்யூட். இப்போதைக்கு நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்துட்டு நம்ம எம்டியாக தான் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரிசல்ட் வந்துட்டு என்னவா இருக்கும்னா, நம்ம அதுக்கப்புறமா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வந்துட்டு இந்த பட்டன்ஸ்க்கு கீழே வந்துட்டு ப்ளேஸ் ஆகும். ஸோ அதோட ஸ்டைலிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அதோட விட்த் வந்துட்டு ஒரு 200 pixel எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். மினிமம் விட்த் ஒரு 70 pixel, 70% ஆஃப் த பேரண்ட் கண்டெய்னர். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு சென்டரில் இருக்கணும். ஒருவேளை வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது பிரேக் த வேர்ட் பிரேக் ஆகி அதோட செகண்ட் லைனுக்கு போயிடணும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 1 கலர் ஆஃப் த டெக்ஸ்ட் வில் பி பிளாக். கர்சர் வந்துட்டு லைன் கொடுத்துக்கிறேன், ஏன்னா டைரக்ட்லி we can copy the text from that website itself. அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ரிசல்ட் போட்டாச்சு. ஸோ வாட் எல்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ காப்பிரைட் இருக்கு இல்லையா, ஸோ காப்பிரைட் வந்துட்டு கண்டெய்னருக்கு அவுட் சைடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லூப் டிவ்ஸ் யூஸ் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல். ஸோ எந்த டிவ்க்குள்ளே எந்த டிவ் போடுறோம் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக வெப்சைட்ஸில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அவுட் சைட் த கண்டெய்னர் நான் கொடுத்துக்கிறேன். அவுட் சைட் த கண்டெய்னர் காப்பிரைட் கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பிரைட்க்கு வந்துட்டு ஒரு லோகோ மாதிரி ஒரு சி போட்டு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நெட்லேருந்து காப்பி பண்ணி கூட போட்டுக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது அது வந்துட்டு சைடில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னா காப்பிரைட்டை டார்கெட் பண்ணிக்கிறேன். பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டு பாட்டமில் இருந்து 5 pixel அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் வந்துட்டு பாடி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதை பொசிஷன் அப்சல்யூட்டாக எடுத்துக்கிட்டு பாட்டம்லேருந்து 5 pixel இருக்கும். கலர் பிளாக்காக இருந்தால் தெரியாதுங்கிறதுனால ஒயிட் மாற்றிக்கலாம், ஆர் ஒரு டிம் கலர் கூட கொடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கலர் போயிட்டு இதில் கூட சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதை போயிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆர்ஜிபி கொடுத்துட்டு அதில் ஒரு மட்டும் ஆட் பண்ணி ஒரு அப்பாசிட்டி வந்துட்டு 0.6 கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். 0.5 RAM கொடுத்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு 0.6 RAMோட ஃபங்க்ஷனாலிட்டியை தவிர மிச்சம் எல்லாமே HTML அண்ட் CSS முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட மீடியா குவரிஸ் இல்லையா, வேறு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்துட்டு ஒரு கொலாப்ஸ் ஆகாமல் பிரேக் ஆகாமல் இருக்கணும் நம்மளோட வெப்சைட். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, we have to use the media queries at media screen and maximum width. எந்த விட்த்துக்கு கீழே ஸ்க்ரீன் சைஸ் போகும்போது, அதாவது திஸ் பர்டிகுலர் விட்த்துக்கு கீழே ஸ்க்ரீன் சைஸ் போகும்போது இந்த மாதிரியான ஸ்டைல் ஆட் பண்ணுங்கள் அப்படின்றத தான் நம்ம இதில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ விட்த் வந்துட்டு 90% மொத்த கண்டெய்னர். ஸோ அதோட ரொம்ப சின்னதாகும்போது 90% எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பட்டன் கண்டெய்னர் வந்துட்டு கிரிட் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் நான் இதில்
போயிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்து மொபைல் வியூவில் வச்சோன்னா நமக்கு தெரியும். ஓகே, ஸோ மொபைல் வியூவில் வைக்கும்போது டிஸ்பிளே கிரிட் கொடுக்க முன்னாடி எப்படி இருக்குது, டிஸ்பிளே கிரிட் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்பிளே கிரிட் கொடுத்துட்டு கேப் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். நான் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம் எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஓகே, ஸ்மால் லார்ஜ் வரும்போது மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஸோ அதனால் லார்ஜோட விட்த் வந்துட்டு 425 இருக்கிறதுனால மீடியா குவரிஸை வந்துட்டு ஒரு 450 பிக்சலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜேஎஸ் போயிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இதில் என்னெல்லாம் தேவை, ஸோ என்டரில் போடுற இன்புட் தேவை கரெக்டாக. ஸோ அந்த இன்புட்டை எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இன்புட் அப்படிங்கிற வேரியபிள்லேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் நம்ம இன்புட்க்கு ஐடி கொடுத்துருக்கனால கெட் எலமெண்ட் பை ஐடி இன்புட். ஸோ அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் இல்லையா, அந்த ரிசல்ட்டில் தான் போயிட்டு வாட் எவர் டெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி இன்சைட் தி இன்புட் அதுதான் அந்த ரிசல்ட்டில் போய்ட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அந்த ரிசல்ட் வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிளில் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பட்டன்ஸ் எல்லாமே தேவை. ஏன்னா அந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்பர் கேஸ் பட்டன் வந்துட்டு யூ பட்டன் அப்படின்னு கொடுத்து குவரி செலக்டர் கொடுத்து, ஏன்னா அதோட கிளாஸ் நேமில் நம்ம அப்பர் கேஸ் லோவர் கேஸ் லிசன் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக நம்ம வந்துட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் கேஸ் பட்டனை எல் பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லிசன் பட்டனுக்கு நான் லிசன்னே கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் குவரி செலக்டர் சிங்கிள் கோட்ஸ் டாட் லிசன். ஸோ இதில் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டனில் வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்பர் கேஸாக மாறக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் ஃபார் அப்பர் கேஸ் அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சேஞ்ச் டு அப்பர் கேஸ் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு ரீடபிலிட்டியாக இருக்கும், ஈஸியாக ரீட் பண்ண முடியும் அப்படின்றக்காக சேஞ்ச் டு அப்பர் கேஸ் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் இருக்கு இல்லையா, இன்புட்டோட வேல்யூவை எடுத்து சேவ் பண்ணணும். ஸோ இன்புட்டோட வேல்யூவை எடுத்து அந்த வேல்யூவை வந்துட்டு டூ அப்பர் கேஸாக மாற்றணும். டூ அப்பர் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு வி ஹாவ் இன்பில்ட்டாகவே நமக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ டூ அப்பர் கேஸ் இன்புட்டில் நம்ம போடக்கூடிய வேல்யூவை எடுத்து அப்பர் கேஸ்க்கு மாற்றணும். அந்த அப்பர் கேஸ்க்கு மாற்றினதை ஒரு அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட்டிலோட இன்னர் HTML எது ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ இந்த அவுட்புட் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா நான் அப்பர் கேஸ் பட்டன் கிளிக் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அப்போது கிளிக் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் என்ன, ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணலாம், ஆர் ஆன் கிளிக் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கிளிக் ஈவெண்ட்டுக்கு நான் ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பர் கேஸ்க்கோட பட்டன் வந்துட்டு யூ பட்டன் இல்லையா. ஸோ யூ பட்டனில் ஒரு ஆட் ஈவெண்ட் லிசனர் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டை நான் வந்துட்டு ஆட் பண்ணும்போது, கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இட் ஷுட் பர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் கால் சேஞ்ச் டு அப்பர் கேஸ். ஓகே, அப்பர் கேஸ் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ சிமிலராக இதே மாதிரி லோவர் கேஸ் அப்படிங்கிற டூ லோவர் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். இஃப் யூ வாண்ட் டு ட்ரை இட் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் த வீடியோ அண்ட் ட்ரை பை யோர் செல்ஃப். ஸோ லோவர் கேஸ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் டு லோவர் கேஸ்னு கொடுத்துக்கிட்டேன். அதே தான் கான்ஸ்ட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வந்துட்டு டூ லோவர் கேஸாக மாற்றி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அது வந்துட்டு ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ ஏன்னா கிளிக்கில் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அப்பர் கேஸ் லோவர் கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ லிசன் பட்டன் மட்டும் நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாற்றுறது ரொம்ப ஈஸி. லெட் ஸ்பீச் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நியூ ஸ்பீச் சிந்தசிஸ் அட்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு இன்பில்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக மாற்றக்கூடிய ரெக்வெஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ லிசனில் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது இட் ஷுட் ஹாவ் டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா, ஸோ டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்பீச்சாக மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன். அந்த எந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா இன்புட்டோட வேல்யூவை, அதுதான் இதோட அர்த்தம். ஸோ இன்புட்டோட வேல்யூவை ஸ்பீச் டு டெக்ஸ்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கானது. ஸோ விண்டோஸ் டாட் ஸ்பீச் சிந்தசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஃபங்க்ஷன்.
இது வந்துட்டு இட் வில் ட்ரிகர்ஸ் த அவுட்புட். ஸோ சிந்தசிஸ் போட்டு ஸ்பீச்னு கொடுத்தேன்னா it will automatically, yeah, you can hear it. To try the project and add this to your header and deploy it. அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ராஜெக்டாக இருக்கும். I hope you guys enjoy the video and don't forget to subscribe to the channel for more videos like this. Thank you.